ஹலோ ட்ரேடர்ஸ். ஓகே, இன்னைக்கு 19/1/2024 நம்ம கோல்டு மார்க்கெட் பார்த்துட்ருக்கோம். ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பார்த்துட்ருக்கோம். ஃபாரெக்ஸில் இது வரைக்கும் போட்ட வீடியோஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாமே ப்ராஃபிட்டு ஆகிற மாதிரி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இதுக்கப்புறம் போடுற வீடியோவும் அதே மாதிரி தான் ஃபாலோ ஆகும். நீங்கள் ட்ராக் பண்ணணும்னு நினச்சினாலும் பழைய வீடியோவை ட்ராக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ட்ரேடிங் வியூ வெப்சைட்டில் போனீங்கன்னா அதில் பழசை ட்ராக் பண்ணலாம். நீங்கள் என்ன வேணாலும் அதில் இந்த வீடியோவை ரெஃபர் பண்ணி அதில் செக் பண்ணி பாருங்கள் நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. இன்றைக்கி சொல்லிவிட்டு நாளைக்கு எதுவும் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி எதுவும் வச்சுருக்க மாட்டேன் வீடியோஸில். அந்த இடத்துல என்ட்ரி கொடுத்ததுன்னா அது அப்படியே அடுத்த என்ட்ரி எப்போ வருது, அதில் எப்படி ஃபாலோ பண்ணுறோம், எந்த இடத்துல திருப்பி என்ட்ரி போடுறோம், எந்த இடத்துல க்ளோஸ் பண்ணுறோம், எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறோம், எல்லாத்தையும் காமிச்சிருப்போம் கடந்த வீடியோஸில். ஓகே, கண்டினியூவாக வீடியோ பாருங்கள், போக போக உங்களுக்கே புரியும். எல்லாமே ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் தான் இருக்கும் வீடியோ. ஒரு தடவை ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஃபர்தராக என்ன பண்ணலான்ட்டு பிளான் பண்ணலாம். ஓகே, இது என்னோட 12 வருஷத்தோட ஸ்ட்ராட்டஜி. ரொம்ப கஷ்டப்பட்டு இதை டெவலப் பண்ணி வச்சுருக்கேன் நான் இந்த ஸ்ட்ராட்டஜி. இதை நீங்களும் யூட்டிலைஸ் பண்ணிங்க. ஓகே, ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து கோல்டு இப்போ எதுவும் கிடையாது. செல்லுக்கு இன்னும் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் கொஞ்சம் கீழே வரும்ன்ட்டு. இந்த இடத்துலையே சொல்லியிருப்பேன் இங்கே வந்து தான் க்ளோஸ் ஆகும்ன்ட்டு. ஆனால் இங்கேயே க்ளோஸ் ஆகிடுச்சு. க்ளோஸ் ஆகி ரிவர்ஸ் போயிட்டு திருப்பியும் தாங்க முடியாமல் இந்த பக்கம் வந்துச்சு. தெரிஞ்சு இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு பை சான்ஸ் இருக்குது. பை சான்ஸ் எடுத்ததுன்னா டக்கு டக்குன்னு மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, அப்போது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் நிறைய ஐடியா கேட்பாங்க கோல்டில் என்ன பண்ணலான்ட்டு. அப்போ பை பண்ண சொல்லுவார். நம்ம டெக்னிக்கலாக இந்த சாஃப்ட்வேர் என்ன சொல்லுதோ டெக்னிக்கலாக நம்ம என்ன பண்ணுறோமோ அதை வச்சு நம்ம பை கொடுக்குறோம், அவ்வளோதான். அவர் ஃபண்டமெண்டலாக கொடுக்குற ஆள். நம்ம ஃபண்டமெண்டல் எதுவுமே பார்க்கறதில்ல. எவ்வளோ பெரிய நியூஸ் வந்தாலும் சரி, யார் எங்கே வார் நடந்தாலும் சரி, நம்ம இந்த இண்டிகேட்டரை வச்சு ஃபாலோ பண்ணிவிட்டு எஸ்ஐபி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி அதில் ப்ராஃபிட் எடுத்துகிட்ருக்கோம். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்தது சில்வர் ஒன்றும் கிடையாது. ஏயுடி கேடும் ஒன்றும் இல்லை. ஏயுடி சிஹெச்எஃப் அதுவும் இல்லை. ஏயுடி ஜேபிஒய் ஒன்று முடிஞ்சிச்சு. ஏயுடி ஜேபிஒய் முடிஞ்சிச்சு. நம்ம வெயிட் பண்ணது பார்த்தீங்கன்னா இங்கே 5ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்றைக்கு முடிஞ்சதுன்னா 10ஆம் தேதி. ஆல்மோஸ்ட் 35 டேஸ் ஒரே என்ட்ரி, 35 டேஸ் ஃபாலோ பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம். ப்ராஃபிட்டில் தான் முடிச்சிருப்போம். ஓகே, ஏயுடி யூஎஸ்டி கிடையாது, ஏயுடி நியூசிலாண்டும் கிடையாது, கேட் சிஹெச்எஃப் இந்த என்ட்ரி எடுக்கல நம்ம. ஏன்னா இது மூமெண்ட் அந்த டைமில் என்ட்ரி சரியாக கிடைக்கலான்ட்டு வானான்னு சொல்லிட்டோம். பழைய வீடியோவில் ரெஃபர் பண்ணிங்க. சிஹெச்எஃப் ஜேபிஒய் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு மார்க்கெட் கொஞ்சம் புஷ் பண்ணி மேலே போச்சுன்னா நம்மளுக்கு செல் என்ட்ரி கிடைக்கும். செல் என்ட்ரி கிடைச்சதுக்கப்புறம் நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம். கேட் ஜேபிஒய் இல்லை, அதே ஸ்டேட்டஸ் தான். ஹீரோ சிஹெச்எஃப் ஒரே ஒரு என்ட்ரி, அந்த என்ட்ரி நல்லா மேலே போயிட்டுருக்கு, நல்ல ப்ராஃபிட்லேயும் இருக்குது. இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன். ஹீரோ ஜிபிபி, ஹீரோ கேடு சின்ன மூமெண்ட் தான், ஆனால் எல்லாமே ப்ராஃபிட் எடுத்து எத்தனை நாள் வெயிட் பண்ணோன்னா 4ஆம் தேதியிலேருந்து 11, இது ஒரு 35 நாள் வெயிட் பண்ணி அது கூட ஆவரேஜ் பண்ணதுக்கு என்னென்னா லாட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும், இன்க்ரீஸ் பண்ணி நல்ல ப்ராஃபிட்டே எடுத்தோம். மூமெண்ட்டு சின்னது தான், ஆனால் நல்ல ப்ராஃபிட். ஹீரோ ஏயுடி ஒன்றும் கிடையாது. ஹீரோ ஜேபிஒய் என்ட்ரி எடுக்கல, இந்த இடத்துலையும் எடுக்கல, இந்த இடத்துலையும் எடுக்கல. பரவாயில்ல, நம்மளோட ரூல்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ராப்பராக மணி மேனேஜ்மெண்ட் பண்ணிங்கன்னா இதெல்லாம் இப்படி தான் போகும். அந்த இடத்துல எடுத்துருக்கலாமே யோசிச்சிருப்பீங்க, இந்த இடத்துல பை எடுத்துருக்கலாமே யோசிச்சிருப்பீங்க. ஆனால் ரிவர்ஸ் ஆகும்போது ரொம்ப கஷ்டமாயிடும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
இந்த மாதிரி நீங்கள் பை எடுத்துருப்பீங்க, இந்த மாதிரி என்ட்ரி எடுத்து கீழே போகும். அந்த மாதிரிலாம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அடுத்த வீடியோ ஏதாவது சான்ஸ் கிடைச்சதுன்னா. அந்த மாதிரி தேவையில்லை. நம்மளுக்கு என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறோமோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு டீசெண்டாக ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இது ஒன்லி எஜுகேஷனல் பர்பஸ் தான். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல என்ட்ரி கிடச்சிருக்கு. என்ட்ரி எடுக்கலை, நான் இன்ட்டு போட்டு வச்சுருக்கேன். என்ட்ரி எடுக்காததுனால ஒரே மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த என்ட்ரி எடுத்தோம், கீழே வந்தது. அதனால் ப்ராப்பராக என்ன என்ட்ரி இதுவும் அதே மாதிரி தான். லாட்டை இன்க்ரீஸ் பண்ணி ஆவரேஜ் பண்ணி ப்ராஃபிட் எடுத்தோம். அது மாதிரி கொஞ்சம் ரூல்ஸ், செல்ஃப் கண்ட்ரோல் ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணி இதில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னா நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில். ஓகே, ஜிபிபி ஏயுடி கிடையாது, ஜிபிபி கேடு இல்லை, ஜிபிபி சிஹெச்எஃப் ஒரு என்ட்ரி கிடச்சது. நல்ல வீடியோவில் சொல்லியிருப்பேன். அப்படியே ரேஞ்ச் மார்க்கெட்லேயே மேலே அப் ட்ரெண்டில் மேலே போயிருந்தது. எத்தனை நாள் வெயிட் பண்ணால் 28லேருந்து 17 20 டேஸ். 20 டேஸில் நல்ல ப்ராஃபிட் கொடுத்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இதோட வேலை முடிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் மேலே புஷ் பண்ணி மேலே போச்சுன்னா செல் என்ட்ரி கிடச்சிதுன்னா அதில் ஃபாலோ பண்ணிப்போம் நம்ம. ஓகே, ஜிபிபி நியூசிலாண்ட் கிடையாது, ஜிபிபி ஜேபிஒய், ஜிபிபி யூஎஸ்டி. யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரி நம்ம கிடைக்கும் போது நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலை. அதனால் என்ன பண்ணேன், இந்த வீடியோ வந்து லாஸில் போதா ப்ராஃபிட்டில் போதா நம்ம இதை அப்படியே ஃபாலோ பண்ணலான்ட்டு இதை எடுத்துருக்கோம். நம்ம டிசம்பர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணது வீடியோவை கரெக்டாக. அதுக்கு முன்னாடிலேருந்து இது கிடைச்சது. சரி, அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணலாமேன்ட்டு இதை ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ இந்த என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இது ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. இந்த ஓவரால் என்ட்ரியில் இந்த என்ட்ரி ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஏன்னா லாட் சைஸ் இங்கே அதிகம், நல்ல ப்ராஃபிட் இருக்குது. இது எவ்வளோ தூரம் ப்ராஃபிட் போகுதுன்ட்டு மேட்ச் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபைனலாக இதை வந்து ஒரு என்ன நடந்திருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த ஓவரால் என்ன ஆச்சு, எவ்வளோ தூரம் லாஸ் ஆயிடுச்சு, எவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம், எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது முடியும் போது. ஜிபிபி ஜேபிஒய் 2 என்ட்ரி கிடச்சது, ப்ராஃபிட் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பை என்ட்ரி இந்த எடுக்கலை, ஏன்னா நம்மளோட ரூல்ஸ் ஃபாலோ ஆகலை, அப்படியே விட்டாச்சு. இப்போது செல் என்ட்ரிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். செல் என்ட்ரி ஒரே ஒரு என்ட்ரி கொஞ்சம் மேலே புஷ் பண்ணி மேலே போய் கிடச்சிச்சுன்னா, ஆனால் இது செல்லு வருமானு தெரியல. ஏன்னா இது நல்ல டபுள் டாப்பு ட்ரிபிள் டாப்பு வருது. செல்லு வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு சான்ஸ் கம்மி தான். பார்க்கலாம். செல்லு வந்ததுன்னா அந்த செல் என்ட்ரியிலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணி எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணுமோ ட்ராவல் பண்ணலாம் வித் ப்ராஃபிட்டோட. ஓகே, நியூசிலாண்ட் கேடு கிடையாது, நியூசிலாண்ட் சிஹெச்எஃப் இல்லை, நியூசிலாண்ட் ஜேபிஒய் இதுவும் அதே மாதிரி தான் முன்னாடியே வந்தது. இதை ஃபாலோ பண்ணலான்ட்டு இதை ஃபாலோ பண்ணி நல்லா ப்ராஃபிட் கொடுத்தது. ப்ராஃபிட் கொடுத்ததுக்கப்புறம் ஒன்றுமே க்ளோஸ் ஆகலை. அதுக்கப்புறம் மேலே போயிடுச்சு, அதே இடத்துக்கு வந்து நின்று இப்போ ப்ராஃபிட்டில் இருக்குது. எல்லாமே ப்ராஃபிட்டில் இருக்குது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் என்ட்ரியோட கீழே தான் இருக்குது ப்ரைஸு, செகண்ட் என்ட்ரியோட கீழே தான் இருக்குது, தேர்ட் என்ட்ரியோட கீழே தான் இருக்குது, ஃபோர்த் என்ட்ரியோட கீழே தான் இருக்குது, ஃபிஃப்த் என்ட்ரியும் கிளியர். ஆனால் லாட் சைஸ் எல்லாமே நிறைய ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சம் வரும்போது இங்கே எல்லாமே ஜாக்பாட்டு தான். இங்கே இது என்ன எவ்வளோ தூரம் போகுதுன்ட்டு நம்ம வாட்ச் பண்ணலாம். இதுவும் ஜிபி யூஎஸ்டி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் போயிட்டுருக்கு, பார்க்கலாம். நியூசிலாண்ட் யூஎஸ்டி அதே மாதிரி தான். இதை நம்ம டிசம்பர் மாதத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி கொடுத்து மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் லாஸு, நிறைய லாஸு, ஒரு 35,000 கிட்ட, சின்ன ஒரு கேல்குலேஷன் 35,000 கிட்ட. அதுக்கப்புறம் என்ட்ரி கொடுத்து ஓவரால் ப்ராஃபிட் கவர் ஆச்சு. கவர் பண்ணி அதுக்கப்புறம் இன்னும் நம்ம சாஃப்ட்வேர் க்ளோஸ் ஆகலன்ட்டு என்ன பண்ணோம், வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த ஃபஸ்ட் என்ட்ரியில் செகண்ட் என்ட்ரி மொத்தம் 8 என்ட்ரி, இதில் 8 என்ட்ரியுமே ப்ராஃபிட் பண்ணி க்ளோஸ் பண்ணோம். அது பழைய வீடியோவில் நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு போட்டிருப்பேன் நான். ஓகே, அடுத்தது இதே போல் தான் நம்ம இந்த நியூசிலாண்ட் ஜேபியும் யூஎஸ்டியும்
என்ன நடந்திருக்குன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த சாஃப்ட்வேரில் என்னென்னலாம் பியூட்டி இருக்குன்ட்டு. இதை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கும் ஏதாவது இதில் ஐடியாஸ் வேணும்னா சொல்லுங்கள், நானும் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். ஓகே, நியூசிலாந்து யூஎஸ்டி முடிச்சாச்சு. யூஎஸ்டி ஜேபிஒய் ஃபஸ்ட்டு என்ட்ரி ஒன்று வந்தது, ஒரு என்ட்ரி போட்டதுப்பேன். இப்போ செகண்ட் என்ட்ரி கிடச்சிருக்கு நம்மளுக்கு. செகண்ட் என்ட்ரி கிடச்ச உடனே செகண்ட் என்ட்ரி போட்டிருக்கோம். இப்போ 2 என்ட்ரி ஓடிட்டுருக்கு. இதை ஃபாலோ பண்ணலாம். இதை ஃபாலோ பண்ணிவிட்டு இது கீழே வருதா மேலே போகுதா, எப்போல்லாம் நம்ம லாட்டை இன்க்ரீஸ் பண்ணணும், எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறோம், இந்த சிக்னல் என்ன சொல்லுது, இந்த சிக்னலை வச்சு எப்படி ப்ராஃபிட் எடுக்கிறோம், எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டடி பண்ணுங்கள். நீங்களும் ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு கற்றுக்குங்க. இது ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸாக தான். லைவாக நீங்கள் பண்ணும் போது உங்களோட செல்ஃப் கண்ட்ரோல் கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு கரெக்டாக ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். ப்ராஃபிட் கிடைக்கும் போது அது என்னென்னலாம் நீங்கள் ஆவரேஜ் பண்ணி வேறு எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு நம்ம பொறுமையாக ட்ராவல் பண்ணலாம். 1 இயர் நான் இந்த வீடியோ என்னென்னலாம் நடக்குதுன்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். 1 இயருக்கு அப்புறம் என் கூட யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்களோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பிளான் பண்ணலாம் வேறு என்ன ஃப்யூச்சர் ஐடியான்ட்டு. ஃபஸ்ட்டு 1 இயர் வீடியோ போட்டு எல்லாரும் வியூவர்ஸ் கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு பெரிய டீம் ஆனதுக்கப்புறம் வேறு என்னென்ன பிளான் பண்ணுறதுன்னு யோசிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு என்னோட ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஜஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் யாரும் ட்ரேட்லாம் யாரும் பண்ண தேவையில்ல, என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள், ஸ்டடி பண்ணுங்கள். ஓகே, லாஸ்ட்டாக யூஎஸ்டி கேடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லாட்டு ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. இந்த 2 லாட்டுக்கும் ஏற்ற டைம் பார்த்தீங்கன்னா 15 ஆரம்பித்து 11, 25 நாள், 24 நாள், 25 நாள் வச்சுக்கோங்க. 25 நாள் வந்து உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட், 2 என்ட்ரி கொடுத்து பொறுமையாக டீசெண்டாக ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஓகே, இதுதான் நம்மளோட இன்னையோட ஸ்டோரி. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷான என்ட்ரி எதுவும் கிடைக்கல, யூஎஸ்டி ஜேபிஒய் தவிர. மற்ற இதெல்லாம் பழைய என்ட்ரியை ஸ்டடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ புதுசாக ஸ்டடி பண்ணுறது வந்து யூஎஸ்டி ஜேபிஒய் மட்டும்தான். இது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஜேபிஒய் பேருங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா செல் எல்லாமே டாப்பில் இருக்குது. எல்லாமே செல். ஆக்சுவலி அதோட பியூட்டி என்னென்னா, ஜேபிஓவில் பை கொடுத்ததுன்னா எல்லா ஜேபிஓ பேரும் பையில் இருக்கும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி ட்ரிக்ஸை யாருமே கண்டுபிடிச்சிருக்கோமா? உள்ளே இருக்கிறவங்க தெரியும், புதுசாக இருக்கிறவங்க தெரியாது. இங்கே பாருங்க, இந்த ஏரியாவில் பையனு கொடுத்தா பையே எல்லாமே, ஏன்னா ஒரே மாதிரி மூவ் ஆகும், ஒரே ஷார்ப்பாக சரசரன்னு மூவ் ஆகும். ஒரு அடி அடிச்சானா ஃபுல்லாக இறங்கும், ஒரு அடி அடிச்சானா எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இறங்கும். ஜேபிஒய் பேர் எல்லாமே அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்கும். மணி மேனேஜ்மெண்ட் மட்டும் இல்லைன்னா ஜேபிஒய் பேரில் ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி கொடுத்து எல்லாரையும் காலி பண்ணுறோம், இல்லை காலி பண்ணுற மாதிரி அப்படி நினச்சி ஃபுல் ஜாக்பாட்டும் அடிக்கும். அது எல்லாருமே கோல்டில் போய் உட்காந்து எல்லாருமே லாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஜேபிஐ பேரில் அனலைஸ் பண்ணி எல்லாமே ஒரே டைமில் பை கொடுக்குதான்னு கண்டுபிடிச்சி பையில் உட்காந்தீங்கன்னா ஏதாவது ஒரு என்ட்ரி சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு மேலே போகும். அதை வச்சு நீங்கள் அப்படியே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது கோல்டு எல்லாம் முடிஞ்சிச்சு, எதுவும் ஃப்ரெஷ்ஷான என்ட்ரி கிடையாது. ஃப்ரெஷ்ஷான என்ட்ரி ஏதாவது கிடச்சிதுன்னா வரப்போகிற வீடியோஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போதைக்கு யூஎஸ்டி ஜேபிஓவை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸில் நான் ஏதாவது என்ட்ரி கிடச்சிதுன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வரைக்கும் வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.